தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு திமுக மற்றும் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோன்று திமுக சார்பில் பி. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோரும் தங்களது வேட்புமனுக்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியான சுப்பிரமணியத்திடம் வழங்கினர். சட்ட விதிகளுக்கு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருக்கிறேன் என்று இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன். இதில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். தனக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் சீட் வழங்கப்படாததால் வைகோ வருத்தத்தில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மதிமுக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. மேலும் அதிமுக சார்பில் அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் தனபால் ஆகியோரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். மதுரைக்கு இன்று வரும் அமித்ஷாவை OPS மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் இன்று மாலை 5:35 மணிக்கு டெல்லியில் இருந்து புறப்படுகிறார். இரவு 9 மணிக்கு மதுரை வரும் அமித்ஷா தனியார் ஹோட்டலில் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை காலையில் மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்யும் அமித்ஷா பின்னர் நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக பாஜகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. நாளை மாலை மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் 25,000 பேர் பங்கேற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தமிழ்நாடு வரும் அமித்ஷா வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை வழங்குவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேர்வின் போது மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நாடு முழுவதும் கடந்த மாதம் 4ஆம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. அன்றைய தினம் சென்னையில் கனமழை பெய்த நிலையில் சில மையங்களில் மின்சார விநியோகம் தடைபட்டது. இதனால் தேர்வெழுத முடியவில்லை என கூறி அந்த பள்ளிகளில் தேர்வெழுதிய 16 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் மே 4ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் நீட் முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியது. அதனால் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரியவந்ததாகவும் மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறுதேர்வு நடத்த முடியாது என்றும் தேசிய தேர்வு முகமை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீர்ப்பளித்த நீதிபதி சி. குமரப்பன் மத்திய அரசு நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு நியாயமானது என்றும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முதுநிலை நீட் தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்றம் அதற்கு பிறகு கால அவகாசம் வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தது. வரும் 15ஆம் தேதி நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வை நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு வாரியம் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுமார் 2,20,000 மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றனர் என்றும் ஒரே ஷிப்டில் நடத்தினால் தற்போது உள்ள தேர்வு மையங்களை விட கூடுதலாக 450 மையங்கள் தேவைப்படும் என்பதால் ஆகஸ்ட் 3இல் தேர்வு நடத்த அனுமதிக்க வேண்டும் என தேசிய தேர்வு வாரியம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது தேர்வு வாரியம் கேட்கும் கால அவகாசம் அதிகமாக இருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் மையங்களை கண்டறிய ஏன் இவ்வளவு அவகாசம் தேவைப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினர். பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் கூடுதல் அவகாசம் கோருவதாக தேசிய தேர்வுகள் வாரியம் தெரிவித்தது. மேலும் மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நடராஜ் தெரிவித்தார். இதனை தேர்வு நடத்தும் TCS நிறுவனமும் உறுதி செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அதனை ஏற்ற நீதிபதிகள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வு நடத்த அனுமதி அளித்தனர். மேலும் தேர்வை மீண்டும் ரத்து செய்யவோ ஒத்திவைக்கவோ கூடாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஏடிஎம்களில் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகள் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று வங்கிகள் மற்றும் ஏடிஎம் ஆபரேட்டர்களுக்கு ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. பல ஏடிஎம்களில் 500 ரூபாய் நோட்டுகள் தான் கிடைக்கின்றன என்றும் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் கிடைப்பதில்லை என்றும் புகார் எழுந்து வந்தது.
வங்கிக் கணக்கில் 500 ரூபாய்க்கு குறைவாக பணம் இருந்தால் வாடிக்கையாளர்களால் அவற்றை எடுக்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் ஏடிஎம்களில் பணம் இருப்பு தொடர்பாக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு உத்தரவை வழங்கியுள்ளது. அதில் மக்களுடைய பரிவர்த்தனைகளை எளிதாக்கவும் பணம் எடுப்பதில் உள்ள சிரமங்களை குறைக்கவும் அனைத்து வங்கிகள் மற்றும் ஏடிஎம் சேவையில் ஈடுபட்டுள்ள வங்கி அல்லாத நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 4 கேசட்டுகளில் செப்டம்பர் 30ற்குள் குறைந்தபட்சம் ஒரு கேசட்டிலாவது 75% 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளை வைக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் இதை 90% உயர்த்த வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு நடைபெறக்கூடிய நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ளது. இதற்காக கோவிலை புனரமைக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வழக்கமான நடைமுறைப்படி காலை நேரத்தில் முகூர்த்தத்தில் குடமுழுக்கு நடத்த கோவில் நிர்வாகம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் குடமுழுக்கு விழாவை நண்பகல் நேரமான 12:05 மணிக்கு மேல் 12:45 மணிக்குள் நடத்த வேண்டும் என்று சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் வழக்கு தொடுத்தார். அவருடைய மனுவை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஏற்க மறுத்துவிட்டன. இதையடுத்து வரக்கூடிய ஜூலை மாதம் 7ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு நடைபெறும் என்று கோவில் செயல் அலுவலர் ஞானசேகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். போரூர் பூந்தமல்லி இடையேயான ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்ற காட்சிகளை இவை. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் சுமார் 118 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகின்றன. இதில் பூந்தமல்லி போரூர் இடையிலான ரயில் பாதை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த வழித்தடத்தில் வரும் டிசம்பர் மாதம் சேவை தொடங்க உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான 9.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்லைனில் 30 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த மாதம் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் டவுன்லைனில் 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அதை வாட்ச் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம அந்த சிஸ்டம் மேலே கான்ஃபிடன்ஸ் நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை விட்ரா பண்ணுவோம். நம்ம பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக ஓட்டுநர் இல்லாமல் செயல்படுத்தப்படும். அதன்படி ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் போரூரில் இருந்து பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ரயில் நிறுத்தத்தை வெற்றிகரமாக வந்தடைந்தது. தமிழ்நாட்டில் 9 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் முடிந்த நிலையிலும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெயிலின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. இதனால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 103.64 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதற்கடுத்தபடியாக ஈரோட்டில் 102.56 டிகிரியும், நெல்லை பாளையங்கோட்டையில் 102.74 டிகிரியும், திருச்சியில் 101.66 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. இதேபோன்று சென்னை மீனம்பாக்கத்தில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கரூர், பரமத்தி, திருத்தணி, பரங்கிப்பேட்டை, தஞ்சையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் மக்களை வாட்டி வதைத்தது. உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களுடன் அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள ஆளும் கட்சியான திமுக முன்கூட்டியே தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவில் உறுப்பினராக சேர்க்கும் வகையில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. காணொலி காட்சி வாயிலாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நிர்வாகிகள் மத்தியில் பேச உள்ளார். அப்போது சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசனை வழங்க உள்ளார். உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. ஞானசேகரனுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளியான ஞானசேகரனுடன் மா. சுப்பிரமணியனுக்கு தொடர்பு இருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு ஏற்கனவே மறுப்பு தெரிவித்திருந்த மா. சுப்பிரமணியன் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த போது மீண்டும் விளக்கமளித்தார். ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட ஃபோனில் பேசினதில்லை. ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன், அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன். நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்போ காலை சிற்றுண்டியை வட்ட செயலாளர் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டு வாசலில் சாப்பிட வச்சார். அப்போ என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்ததை தவிர
அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை. கோட்டூர் சண்முகம் என்னிடம் பேசியதாக கூறும் அண்ணாமலை அவர் என்ன பேசினார் என்பதையும் வெளியிடலாம் என்றார்.